லாரி உள்ளே போகுமான்னு தெரியலிங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு லாரி நிற்கிது. நான் சொன்னேன் இல்லைங்க, லாரி உள்ளே போகாதுங்க. பாருங்க, அந்த லாரி நின்றுதுங்க. தொடர்ந்து இப்போ எல்லாமே டிராஃபிக் ஆகுதுங்க. ஏன்னா ரோடு அந்தளவுக்கு பெருசாக இருக்குதுங்க. பார்த்துண்ணா நான் சொன்னேன் இல்லைங்க, லாரி உள்ளே போகாதுங்க, டிராஃபிக் ஆகணும். நான் பக்கத்தில் நின்றுருந்த வண்டி எனக்கு ஹேரியர் மாதிரி தெரிஞ்சுதுங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுதுங்க நெக்ஸான் ஈவிங்க. பட் அவ்வளோ பெருசு இருக்குதுங்க. உண்மையாகவே நல்லா ஏதோ கொஞ்சம் நம்ம ரன்னிங்கில் பார்க்கலையும் கூட அவ்வளோ பெருசு தெரியுறது இல்லைங்க. ஆனால் பக்கத்தில் நிற்கல தான் நெக்ஸானோட ப்ரெசன்ஸே தெரியுதுங்க. நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்குதுங்க வண்டி. ஒருவேளை எனக்கு என்ன டவுட்டுன்னா, நெக்ஸான் மட்டும் ஈவி மட்டும் அப்படி இருக்குதா, இல்லை நார்மல் நெக்ஸானை விட இது பெருசா? பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம், அதாவது சைஸ் டைமென்ஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க. பட் பார்க்கறக்கு லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸான் ஈவி பக்கத்தில் நின்றுக்கு இன்னுமே கொஞ்சம் நேரம் ஹேரியர் தான் பக்கத்தில் நிற்குதுன்னு நினச்சிட்டேங்க. கடைசியில் பார்த்தா நெக்ஸான் ஈவிங்க. அந்த சஸ்பென்ஷன் வேற லெவலில் இருக்கும் போல் இருக்குதுங்க. எப்படி சொல்கிறேன்னாங்க, இந்த ஜர்க்கல் அப்படியே சாதாரண ஹேண்டில் பண்ணி போகுது.